நம்ம மல்லி இனி வரக்கூடிய எபிசோட்ஸ்ல பல அதிரடியான சம்பவங்கள் பண்ண இருக்கிறாங்க. ஸோ அப்கமிங் சீக்வன்ஸ் வேற லெவல்ல சூப்பரா இருக்கும். ஏன்னா இப்ப வரைக்குமே மல்லி வெண்பாவ நெருங்கிட்டாங்க. கூடிய சீக்கிரம் வெண்பாவ மீட்டு கூட்டிட்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, தொடர்ந்து ரசிகர்களுக்கு ஏமாற்றத்த குடுத்துட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த கடத்தல் கதை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப புடிச்சு போச்சு அப்படின்னு சொல்லி தான் நெனைக்கிறேன். அதனால தான் இந்த கதைய முடிச்சு வைக்கிறதுக்கு அவங்களுக்கு விருப்பமே இல்ல. தொடர்ந்து இன்னும் 4 நாளைக்கு, இன்னும் 1 வாரத்துக்குன்னு கொண்டு போனா பார்க்குற ரசிகர்களுமே ரொம்ப ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க. எப்ப வெண்பா கிடைப்பாங்க? எப்ப வெண்பா கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த சீரியல விரும்பி பார்ப்பாங்க. அதனால டிஆர்பியுமே நல்லா வரும் அப்படிங்கிற மாரி அவங்க நெனச்சிருப்பாங்க போல. அதனால தான் ஒவ்வொரு நாளுமே வெண்பா கிடைக்கிறத தள்ளி போடுற மாரி சீக்வென்ஸ கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ ஹாஸ்பிட்டல் வந்திருக்கிறாங்க. அதே ஹாஸ்பிட்டல்ல தான் வெண்பா இருக்கிறாங்க. கண்டிப்பா நம்ம மல்லி மீட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, அங்க பெரிய ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கிறாங்க. ஏன்னா நம்ம மல்லி ஆதாரத்தோட வந்திருக்கிறாங்க. வெண்பா இங்க தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தகவல் வந்திருக்குது அப்படிங்கிற மாரி சொல்றப்பவே இந்த வேலனுக்கு ஓரளவு புரிஞ்சிருது. இனிமே நம்ம இங்க வெண்பாவ வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம சிக்கிப்போம் அப்படிங்கிற மாரி நெனைக்கிறாங்க. அதனால இன்னொரு நர்ஸ் மூலமா இப்ப வெண்பாவ மாத்திர்றாங்க. அதே பெட்டுக்கு வேற ஒரு பெரியவங்கள கூட்டிட்டு வந்து வச்சிர்றாங்க. ஆனா மகா ரொம்பவே ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. மேடம் என்னோட வேல போனா கூட பரவாயில்ல. ஆனா உங்க குழந்தை இங்க தான் இருந்தா நான் பேசினேன். அவங்களுக்கு ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டேன். அவங்களுக்கு ஃபிட்ஸ் வந்தது அப்படிங்கிற எல்லா தகவலையுமே எடுத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி பரவாயில்ல அந்த ரூம போய் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாரி தான் போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. அங்க ஒரு வயசான பெண்மணிய படுக்க வச்சிருக்கிறாங்க. அவங்க கிட்ட விசாரிச்சு பார்த்தா நான் 4 நாளா இங்க தான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இப்ப இந்த நர்ஸையுமே அவங்க குத்தம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க தேவையில்லாததெல்லாம் மைண்டுக்குள்ள போட்டு ஏத்துனதால தான் இது போலலாம் பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஹலுசினேஷன் இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதாவது இல்லாத ஒண்ண இருக்குது அப்படிங்கிற மாரி இப்ப இந்த நர்ஸ் சொல்றாங்க. இந்த குழந்தை இங்க இல்லவே இல்ல. ஆனா இருக்கிறா அப்படிங்கிற மாரி இவங்க தவறா சொல்ற மாரி இந்த வேலன் அப்படியே கதைய திரிச்சு விட்டுர்றாங்க. அதனால இப்போ மல்லி ஒரு முடிவு எடுக்குறாங்க. அதனால சிசிடிவி கேமராவுமே செக் பண்ண முடியாது அப்படிங்கிற மாரி சொல்லிர்றாங்க. ஏன்னா அப்படி நீங்க செக் பண்ணி அப்படி வெண்பா அப்படிங்கிறவங்க இங்க இல்ல அப்படின்னு சொன்னா உங்க மேலேயே கேஸ் போடுவோம் அப்படிங்கிற மாரி மிரட்டிர்றாங்க. அதனால இப்ப இந்த போலீஸுமே பின் வாங்கிர்றாங்க. வாங்க மேடம் நம்ம போகலாம் அப்படிங்கிற மாரி அந்த போலீஸ் சொல்லிர்றாங்க. இதன் பிறகு மல்லியால வேற என்ன பண்ண முடியும்? அவங்க வெளியில வராங்க அப்படின்னு சொன்னாலுமே, மல்லி ஒரு அதிரடியான முடிவு எடுக்குறாங்க. இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் என்னோட பொண்ணு இருக்கிறா அப்படின்னு சொல்லி என் மனசுக்கு சொல்லுது அப்படிங்கிறதால, நிச்சயமா நான் இந்த ஊர்ல இருந்து என் வெண்பாவ மீட்பேன் அப்படிங்கிற மாரி அதிரடியான ஒரு முடிவு எடுக்குறாங்க. இப்ப இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள மல்லி போகணும் அப்படின்னு சொன்னா சாதாரணமா போக முடியாது அப்படிங்கிறதால, அவங்க மறைமுகமா தான் போய் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில, அவங்க ஒரு நர்ஸ் வேஷம் போட்டு உள்ள போவாங்க அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்க்கப்படுது. நிச்சயமா நம்ம வெண்பாவ மல்லி மீட்டுருவாங்க. அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. உங்களோட கருத்துக்கள மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.